ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வார பலனாக 12 லக்னங்களுக்கும் தனித்தனி பதிவுகள் போட்டு வருகிறோம். அந்த வகையில இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கு பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். அவரவர்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணி நீங்க பலன் பார்க்கணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ராசியை வைத்து நாம் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இந்த சிம்ம லக்னத்துக்கு என்று ஒரு தனி குணம் இருக்கிறது. ஆளுமை திறன், தலைமை பண்பு மற்றும் அதிகார வர்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு. இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு சந்திரன் விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல குருவோட நட்சத்திரத்துல போறாரு. இறையருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கலாம். பெரியவர்களை சந்திக்கிறது பார்க்கறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு பண வரவுக்கும் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மூலமாகவும் சில பண பரிவர்த்தனைகளுக்கும் சாதகமாக இருக்கும். நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. மதியம் 2:41 மணிக்கு மேலே சனிக்கிழமையிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:54 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில சந்திரன் சனியோட நட்சத்திரத்துல போறாரு. சனி நம்மளுக்கு கண்டக சனியா 7ஆம் வீட்டுல இருக்காரு இல்லையா, சூரியனோட சேர்ந்தும் இருக்கிறார். இந்த சூரியன் சனி கொஞ்சம் கிரக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஒரு முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது கணவன் மனைவி உறவுலையோ, சொந்த பந்தத்திலேயோ, தகப்பன் மகன் உறவுலையோ, கஸ்டமர் ரூபத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண்பாடு கான்ட்ரடிக்ஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். அதெல்லாம் காரிய தாமதமாகும், கால தாமதமாகும். வேலை ஒன்று நடக்குன்னா சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா அங்கே வேலை நடந்து முடியாது. அதனால கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து கொண்டு போகணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:54 மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் சந்திரன் விருச்சிக ராசியில புதனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து புதன் கிரகம் 7ஆம் வீட்டில் பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்க. அதனால் அன்னைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனலாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் கிடைக்கும். திருமண உறவுகளுக்கும் சாதகமாக இருக்கும். அதே போல் கமிஷன், கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங்கு, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு மற்றும் பப்ளிஷிங், புக்ஸு பப்ளிஷிங்கு, ஸ்டேஷ்னரிஸ் பண்ணுறவங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆடை மற்றும் ஆபரணங்கள், அதாவது அணிகலன்கள், தங்கம் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது 4:21 நமக்கு முடிகிறது. திங்கக்கிழமை மார்ச் 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. அப்போ விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரன் தனுசு ராசிக்கும் அறிவார். கேதுனுடைய நட்சத்திரமான மூலத்துக்கு போயிடுவார். நம்முடைய சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது என்னன்னா பேச்சுல கொஞ்சம் விவகாரத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் பணம், கையிருப்பு பணம்ங்கிறதுல தேவையில்லாமல் துண்டு விழுகுது அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஷார்ட்டேஜை காட்டிக்கிட்டு இருப்பார். கேது சந்திரன் என்கின்ற விரையாதிபதி சாரத்தில் போகிறார். இந்த மூல நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 5ஆம் தேதி 3:59 வரைக்கும் இருக்கிறதுனால சேமிப்பு, வரவு செலவு கணக்குகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வீண் செலவுகளை தவிர்த்துருங்க. அதற்கப்புறம் 3:59 மேல பூராட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம். சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உணவு, உடை, மருந்து மற்றும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், கருவிகள் தயாரிக்கிறது, காரு, ஆடம்பர பொருட்கள், விலையுயர்ந்த ரத்தினங்கள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு. பொதுவாக அனைத்து இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த பூராட நட்சத்திரமானது மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை
மதியம் 2:51 மணி வரைக்கும் இருக்கிறது. அதனால இந்த முதல் நாள் மதியத்திலிருந்து மறுநாள் மதியம் வரைக்கும் இதை நல்லா வேலை, பணவரவு, தொழில் பலத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மதியம் 2:51 மணிக்கு மேல உத்திராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. அப்ப லக்னாதிபதியே குருவை போல செயல்படுறாரு. குரு நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து அருள்வாளிக்கிறாரு. தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பெரியவர்கள் ஆசைகள் கிடைக்கும். மாற்றங்கள் மற்றும் உயர்கல்வி, PhD, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள் இதுக்கெல்லாமே ப்ரொசீட் பண்றதுக்கு தகுந்த நாளாக நல்ல காரியங்கள் நலமாக அமையும். உறவுகள் சார்ந்து கணவன் மனைவி உறவு மற்றும் புதிதாக திருமணத்துக்கு வரன் பார்க்குது இதுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:02 தான் இந்த உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த வியாழக்கிழமை மதியம் 1:02 தொடங்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால சந்திரன் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்காரு. ஏதாவது நமக்கு உடல் சார்ந்த சிகிச்சைகள் எடுப்பதற்கும் நலமாக இருக்கும். அது குணமாகும். அதே போல கடன் வாங்கி கடன் அடைக்கிற வேலைகள் சிறப்பாக நடக்கும். எதிரிகள் வசப்படுவார்கள். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரம் என்பது மறுநாள் காலை, அதாவது வெள்ளிக்கிழமை மார்ச் 8ஆம் தேதி 10:40 மணி வரைக்கும் இருக்கு. அதனால நம்மளுக்கு ஒரு யோகமாக அது செயல்படும். மெயினாக வெளிநாடு கடல் கடந்து வெளிநாடு வேலை பார்க்குறவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி முகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நல்ல உழைப்புக்கு உரிய பலனை கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல நாள். அந்த காலையில் 10:40 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் தொடங்குது. இது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சமயத்தில் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. சொந்த நட்சத்திரமான அவிட்டத்திலேயே செவ்வாய் போகிறதுனால வீடு மனை வாகன சுகங்கள் இதுக்கெல்லாம் ஆதிபத்திய பலனை நல்லா கொடுப்பாரு. அதே நேரத்தில் அனைத்து விதமான வேலை தொழில் பலத்தையும் பெருக்குவார். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுகிறது. திடீரென்று ஒரு ஆர்டர் கிடைக்கிறது. திடீரென்று வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது. திடீரென்று நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை குறிக்கக்கூடிய நல்லது. அதாவது ஒரு வழக்கு முடிவு பெற்று அதன் மூலம் வரக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகளை அடையக்கூடிய வகையிலையும் அது செயல்படும். இப்படி 7 நாட்களுக்கும் 7 நன்மைகள் நமக்கு காத்திருக்கின்றன. அதே நேரத்தில் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவின் மேல ஒரு கண்காணிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 8ஆம் இடத்துல ராகு புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. புதன் நமக்கு தன லாபாதிபதி. அதனால என்ன அப்படின்னா கையிருப்பு பணம், நமக்கு வரக்கூடிய லாபம் வர்ற மாதிரி இருக்கு சார், ஆனா எங்கன்னு தெரியல, வந்த மாதிரி தான் இருந்தது ஆனா காணோம், இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த ராகுவும் புதனும் மாயை வேலைகள் பண்றவங்க. இந்த 8ஆம் இடம் என்பது என்ன பண்ணணும்னா தண்ட செலவு, எதிர்பாராத செலவு, திடீர் பொருள் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த ராகு கிட்ட மட்டும் ஒரு கண்காணிப்பு வச்சுக்கணும். அப்ப எப்பெல்லாம் நமக்கு புதனுடைய நட்சத்திரங்களமான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில அந்த நட்சத்திர நாட்கள்ல நம்ம இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அதனால ஒரு மாற்றங்கள் நமக்கு ஒன்றும் நல்ல மாற்றங்களாக இருக்கும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இது இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.